ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறது கொத்தமல்லி கீரை. இது வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் தோட்டத்தில் வளர்ந்துருக்குது. இதுக்கு முன்னாடி வெந்தயக்கீரை நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்களுக்கு ஐக்கானில் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரைன்னு அடிச்சிங்கனாலே வரும் என்னோடய சேனலில். அது இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி கீரை. கொத்தமல்லி கீரை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வீட்டில் வளர்த்தணுன்னு ஆசை இருக்கும். ஏன்னா அது வந்து தினசரி சமையலுக்கு, குழம்பு தாளிக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து எல்லாத்துக்கும் வளராது. ரொம்ப சின்ன சின்ன கொத்தமல்லியாக இருக்கிறத போடாமல் ஓரளவுக்கு பெரிய சைஸ் கொத்தமல்லியை எடுத்து போடுங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வர கொத்தமல்லியே போதும். இதுக்குன்னு நீங்கள் தனியாக கடையிலலாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. தண்ணி அப்படித்தான் ரொம்ப அதிகமாக விட்டிங்கனாலும் அழுகிரும். இதில் வந்து பாதி முளைக்காமல் போயிடுச்சு, பாதி கறி போனாலும் இருக்கிற கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி நல்லா நீட்டாக இருக்குது. இதே கடையில் விற்கிறது யூரியா அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு மனம் இருக்காது. இது வந்து நல்லா வாசனையாகவும் சுத்தமாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து தண்ணி வந்து வாய்க்கால் மூலமாக விட்றது தான். எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நிழல்ல வைக்கணும். ரொம்ப வெயில் இருந்துச்சுன்னா அப்படியே கறி போகிறதுக்கு